பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வடை செஞ்சுருப்போம். சில பேருக்கு வடை மாவு மீதி இருக்கலாம். எனக்கும் அப்படி தான். கொஞ்சமாக வடை மாவு வந்து மீதி இருந்துச்சு. இதை வச்சு பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த மாவில் 2 கப் மைதா மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக வெல்லம் வந்து இந்த மாதிரி திருகிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வடை மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால கொஞ்சம் இனிப்பும் போட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போடும்போது நம்மளுக்கு வந்து வாயில் கடிக்கும் போது நல்லா நறுக்கு நறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா வெள்ளத்துலேருந்து வேறு தண்ணி வரும். நல்ல சூடான எண்ணெயில் இல்லை நெய்யில் கூட பண்ணலாம். இதை வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து போட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பரான பணியாரம்னு சொல்ல முடியாது, வடைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. நிஜமாகவே சொல்கிறேங்க. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சது. அதுவும் என்னோடய சின்ன பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு செம்ம குஷி ஆயிட்டான்.